கமருதீன் ஒரு நல்ல ப்ளே பண்ணிட்டு இருந்தார் ஒரு லாஸ்ட் 2-3 வீக்ஸாக. ஓரளவுக்கு வந்து அதிகம் சண்டையில் இன்வால்வ் ஆகாமல், அதிகமாக பிரச்சனை பண்ணாமல், கொஞ்சம் காமாக இருந்தார். அட்லீஸ்ட் பெருசாக எதுவும் பாசிட்டிவாக பண்ணலைன்னா கூட அதிகம் நெகட்டிவ் பண்ணாமல் இருந்துட்டு இருந்தார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை ப்ரமோவில் வராரு. அதுக்காக ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியாது பிக் பாஸ் வீட்டில். நேற்று வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒழுங்கீனமாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்படி தான் அவர் வந்து ஓப்பனாக சொல்ல முடியும். இதுக்கு மேலே அவரால் சொல்ல முடியாது. நமக்கு காமிக்கிறதே இவ்வளோதான்னா, பிக் பாஸ் டீம் வந்து ஃபுல் 24/7 மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அப்சர்வ் பண்ணதுனால தான் இப்படி ஒரு விஷயத்த பிக் பாஸ் ஓப்பனாகவே போட்டு உடைக்கிறாரு. அதுக்கப்புறமும் அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து எல்லாருமே பார்க்குற ஷோ அப்படிங்கும்போது ஓரளவுக்கு அதில் டீசன்சி மெயின்டைன் பண்ணியே ஆகணுங்கிறதுனால தான் பிக் பாஸ் வந்து இப்படி சொல்கிறாரு. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் அவங்கள சொல்ல இவங்கள சொல்லன்னு. இவங்கள எல்லாரையுமே வந்து பிக் பாஸ் சொல்லலை. பிக் பாஸ் இவங்க 2 பேரையும் தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். பட் நேற்று நைட்டும் அவங்க வந்து அதே தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கும் திரும்ப சண்டை. செப்பரேட்டாக போடுற சண்டைனா தப்பில்லை. இப்படி இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கண்டெஸ்டன்ஸ் அது ஒரு பிரச்சனையாக எடுத்து வைப்பாங்க. இது வந்து இந்த ஷோ தாண்டி அவரோட நேம் அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் இப்போயாச்சும் அவரோட ஃப்ரெண்டோட அட்வைஸ் எடுத்துகிட்டு இதை விட்டு இப்போவுமே கொஞ்சம் வெளியே வந்து கானா வினோத் அண்ணா கூடயோ இல்லை செப்பரேட்டாவோ இண்டிவிஜுவல் கண்டென்ட்டோ அவர் வந்து பொதுவாக பாய்ஸ் கூட இருந்தாலே அவரோட கிராஃப் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து எப்போவுமே என்ன ஆகிடும்னா கடைசி இப்போ பாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஓட் பண்ணுறதுக்கு. ஆனால் கமருதீனோட ஓட்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. அப்புறம் திவாகரன் எலிமினேட் ஆகி போனது மாதிரி இவரும் எலிமினேட் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் அந்த விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருப்பார், உங்களுக்கு பிடிச்சவங்கிறதுக்காக நீங்கள் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறீங்க திவாகர்னு சொல்லி சண்டே எபிசோடில் சொல்லியிருப்பார். ஸோ அதே வார்னிங் வந்து கமருதீனுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவராக வந்து அதை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கி செப்பரேட்டாக கானா வினோத் கூடயோ இல்லை செப்பரேட் கண்டென்ட்டோ கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.